வணக்கம், இது யாழினி. இது தப்புன்னு தெரிஞ்சிருந்தோம் சில பழக்கங்களை நம்மளால விடவே முடியாது. அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயமாலாம் இருக்காது. மனசு வச்சா ஈஸியா மாத்தக்கூடியதா தான் இருக்கும். இந்த பழக்கங்களை ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்று, சில பழக்கத்தினால அவங்களுக்கு மட்டும்தான் பாதிப்பு உண்டாகும். அவங்களோட தப்புனால அடுத்தவங்களுக்கு எந்த கஷ்டமும் ஏற்படாது. ஆனா ரெண்டாவது, நம்மளோட பழக்கத்தினால நமக்கு மட்டும் இல்ல, நம்மளை சார்ந்தவங்களுக்கும் பாதிப்பு உண்டாகும். இப்ப நான் சொல்ல போற ஹேபிட்ஸ் எல்லாம் இந்த ரெண்டுல எந்த வகைன்னு நீங்களே கெஸ் பண்ணுங்க. சோம்பேறித்தனம், ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறது, நைட் ரொம்ப நேரம் தூங்காம முழிச்சிட்டு இருக்கிறது, ரூம குப்பையா வச்சிருக்கிறது, அதிக நேரம் மொபைல் யூஸ் பண்றது, தண்ணி குடிக்க மறந்து போறது, வின்டர் சீசன்ல கூட ஏசி போட்டு தூங்குறது, காலையில லேட்டா எழுந்திருக்கிறது, அப்படியே லேட்டா எழுந்தாலும் எழுந்ததுமே மொபைல் நோண்டுறது, ஈர டவல பெட்ல போடுறது, லைட் ஃபேன் ஸ்விட்ச் எல்லாம் ஆஃப் பண்ண மறந்து போறது, கீய பைக்லயே விட்டு போறது, மொபைல வீட்லயே மறந்து வச்சுட்டு போறது, பிரியாணிக்கு அடிக்ட் ஆகிறது, பிறந்ததுல இருந்து இன்னைய வரைக்கும் எப்பவும் லேட்டாவே கிளம்புறது, அதிகமா டீ காஃபி குடிக்கிறது, காலையில எழுந்ததும் காஃபில பிஸ்கட் நினைச்சு சாப்பிடுறது, தேவையே இல்லாம டெய்லி தைலம் தடவுறது, சார்ஜ் போடலன்னாலும் சார்ஜர் ஸ்விட்ச் ஆன்லயே விடுறது, சார்ஜ் போட்டுட்டு ஸ்விட்ச் போடாம மறந்து போறது, சார்ஜ் போட்டுட்டு நைட் ஃபுல்லா அப்படியே விட்டுறது, அழுக்கு துணி எது துவைச்ச துணி எதுன்னு தெரியாத அளவுக்கு எல்லாத்தையும் குப்பையா போட்டு வச்சுக்கிறது, கீழே சிந்திட்டே சாப்பிடுறது, சாப்பிட்ட பிறகு அதுல இருக்க கருவேப்பிலை பச்சை மிளகாலாம் எடுக்காம அப்படியே சிங்க்ல போடுறது, கை வாஷ் பண்ணாம சாப்பிடுறது, பிரஷ் பண்ணாம காஃபி குடிக்கிறது, தலையில எண்ணெய் வைக்காம ஸ்டைலுக்காக ட்ரையா விடுறது, பெட்டையே டைனிங் டேபிளா மாத்திக்கிறது, மண்ணு காலோட பெட் மேல ஏறுறது, சாப்பிட்ட உடனே தூங்குறது, எந்நேரமும் வாயில பபுள் கம் மாதிரி ஏதாவது போட்டு மென்னுட்டே இருக்கிறது. இது வரைக்கும் நாம பார்த்தது எந்த வகைன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பழக்கங்களால நமக்கு மட்டும்தான் பாதிப்பு வரும். ஆனா இப்ப பார்க்க போறது நம்மளோட பழக்கத்தினால நமக்கு மட்டும் இல்லாம அடுத்தவங்களுக்கும் கஷ்டம் கொடுக்கறது. அது பெரியவங்க நம்ம கிட்ட பேசும்போது அவங்கள கவனிக்காம வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறது, வீட்ல இருந்து கால் வந்தா கட் பண்றது, சாப்பாடு அருமையா இருந்தா கூட நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாம சாப்பிடுறது, ஆசையா ஏதாவது வாங்கிட்டு வந்தா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அலட்சியப்படுத்துறது, வீட்டுக்குள்ள அப்படி இப்படின்னு நடக்கும்போது நம்மளோட கை கால் ஏதாவது பெரியவங்க மேல பட்டா ஒரு சாரி கூட சொல்லாம கண்டுக்காம போறது, சின்ன குழந்தைங்க கையில இருக்க பொருளையோ சாக்லேட்டையோ புடுங்கி அழ வச்சு பார்த்து சிரிக்கிறது, நம்மளோட சோம்பேறித்தனத்தினால அடுத்தவங்கள வெயிட் பண்ண வைக்கிறது, காஃபி குடிச்ச டம்ளரை குடிச்ச இடத்துல வச்சுட்டு போறது, சாப்பிட்ட பிறகு அதுல இருக்க கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாம் எடுக்காம அப்படியே சிங்க்ல போடுறது, டிவி ஆர் ஹோம் தியேட்டர் வால்யூமை அதிகமா வச்சு கேட்கறது, வீட்ல இருந்து வெளியே போகும்போது வீட்ல இருக்க யார்கிட்டயும் சொல்லாம போறது, 100 ரூபாய் கடன் வாங்கினா கூட அதை திருப்பி கொடுக்க வாய்ப்பு கிடைச்சும் இப்ப என்ன அப்புறம் கொடுத்துக்கலாம்னு நினைக்கிறது, கால் பேசிட்டு வைக்க போகும்போது எதுவுமே சொல்லாம டக்குன்னு கட் பண்றது, மண்ணு காலோட வீட்டுக்குள்ள வர்றது, அதை விட மோசமா மண்ணு காலோட பெட் மேல ஏறுறது, எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்காதது, வெளியே போயிட்டு வந்ததும் கை கால் முகம் வாஷ் பண்ணாம இருக்கிறது, பொது இடத்துல எச்சில் துப்புறது, பாத்ரூம் போயிட்டு சரியா தண்ணி ஊத்தாம வர்றது, தலை சீவிட்டு சீப்புல இருக்க முடிய எடுக்காம விடுறது, ஒருத்தவங்க பொருளை கடன் வாங்கிட்டு பொறுப்பு இல்லாம அதை டேமேஜ் பண்ணி ரிட்டர்ன் பண்றது, ஃபன்னுங்கிற பேர்ல அடுத்தவங்கள தாழ்த்தி பேசுறது, பாடி ஷேமிங் பண்றது, பொது இடத்துல ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்றது, 4 பேர் பேசிட்டு இருக்க இடத்துல காது மூக்குன்னு நோண்டுறது, சவுண்ட் வர்ற அளவுக்கு சாப்பிடுறது, வெளியே போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு வீட்டுல இருக்கவங்களுக்கு எதுவுமே வாங்காம வர்றது, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கோ விருந்தாடிங்க வீட்டுக்கோ போனா எதுவுமே வாங்காம கை வீசிட்டு போறது, நாம செஞ்ச தப்புக்கும் காரணம் அடுத்தவங்கன்னு சொல்றது, நாம உட்காந்துட்டு நம்ம வேலையை அடுத்தவங்க கிட்ட வாங்குறது, அடுத்தவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு கவனிக்காம எல்லாத்தையும் சாப்பிடுறது, அதை விட கொடுமை ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் போடவான்னு கூட கேட்காம கொண்டு போயிட்டு மூடி வச்சிடுறது. இப்போ நான் சொன்னதுல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா நம்மள ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கோம். முடிஞ்சா அதை நேர்மையா கமெண்ட்ல ஒத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் இந்த லிஸ்ட்ல சொல்லாத ஒரு பழக்கம் கூட உங்களுக்கு இருக்கலாம், இல்ல உங்க ஃப்ரெண்ட் யாருக்காவது இருக்கலாம், அதை கமெண்ட் பண்ணுங்க. என்னால மாத்திக்க முடியாத பழக்கம்னு சொன்னா காலையில எழுந்ததும் காஃபில பிஸ்கட் நினைச்சு சாப்பிடுறது. ஏங்க இதெல்லாம் ஒரு விஷயமா, ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஒரு சின்ன தீக்குச்சி ஒரு பெரிய காட்டையே அழிச்சிடுற மாதிரி இந்த சாதாரண பழக்கம் உங்க லைஃபையே கூட மாத்திடும். நீங்க சொல்ற மாதிரி இது சாதாரண விஷயம் தானே, சோ ஈஸியா மாத்திக்கலாம் இல்லையா? இன்னும் கூட லேட் ஆகல. சோ இன்னைக்கே முடிவெடுங்க. ஆல் தி பெஸ்ட். முன்னோர்களின் மரபுகள் பாதையில் யாழினி.